கேரக்டர்ஸ் ஆஃப் ஷேக்ஸ்பியர்ஸ் பிளேஸ் பை வில்லியம் ஆஸ்லிட். அதில் நம்ம இப்போ மீதமுள்ள இருக்கிற பிளேஸ்லாம் அப்படியே பார்த்துடலாம். இப்போ இதில் என்ட்ரி 6 மொத்தம் 3 பார்ட்ஸாக இருக்குது. ஆஸ்லிட் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறாருன்னா, டியூரிங் த டைம் ஆஃப் சிவில் வார் ஆஃப் யார்க் அண்ட் லாங்கஸ்டர். யார்க் அண்ட் லாங்கஸ்டருக்கு சிவில் வார் நடந்துட்டு இருந்திருக்கு. அப்போது இங்கிலாந்து வாஸ் எ பர்ஃபெக்ட் பியர் கார்டன். ஸோ அப்போ இங்கிலாந்து ரொம்ப பர்ஃபெக்ட் பியர் கார்டனாக இருந்திருக்காங்க. அண்ட் ஷேக்ஸ்பியர் ஹஸ் கிவன் அஸ் அ வெரி லைவ்லி பிக்சர் ஆஃப் த சீன். ஸோ அந்த காலகட்டத்தில் அந்த சிவில் வார் அப்போ எப்படிலாம் வார் நடந்துச்சு, எந்த மாதிரி எத்தனை பேர் வந்துட்டு டெத் ஆனாங்க, ஸோ இந்த மாதிரி விஷயத்தை எல்லாமே வந்துட்டு ரொம்ப லைவ்லியாக அவரோட ப்ளே மூலமாக காமிச்சிருக்காருன்னு ஆஸ்லிட் சொல்கிறாரு. The 3 parts of Henry VI conveys a picture of very little else and are inferior to the other historical plays. ஸோ நமக்கு வந்துட்டு இந்த பிக்சர் வந்துட்டு Henry VI வந்துட்டு கொஞ்சம் லிட்டில் எல்ஸ் கொஞ்சம் தான் காமிச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா அதர் ஹிஸ்டாரிக்கல் பிளேஸ் விட கொஞ்சம் தாழ்த்தி தான் காமிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட் ரிலேட்டட் டு த வார்ஸ் இன் பிரான்ஸ் ஆஃப்டர் த டெத் ஆஃப் ஹென்ரி V and the story of Maiden of Orleans. She is here almost as scurvily treated as an Voltaire Chronicle. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் பார்ட் வந்துட்டு எதை ஒத்தி போயிருக்குன்னா, ஃப்ரான்ஸ், அதாவது வார்ஸ் இன் ஃப்ரான்ஸ் வந்துட்டு ஒத்தி போயிருக்கு. ஆஃப்டர் த டெத் ஆஃப் ஹென்ரி V டெத் ஆன பிறகு இந்த வார்ஸ் இன் ஃப்ரான்ஸ் வந்து நடந்திருக்கு. அண்ட் ஆல்சோ த ஸ்டோரி ஆஃப் மெய்டன் ஆஃப் ஆர்லியன்ஸ் அப்போ தான் இருந்திருக்கு போல். ஷீ இஸ் ஹியர் ஆல்மோஸ்ட் அஸ் கர்விலி ட்ரீட்டட் அஸ் இன் வால்டேர் பரேக்கல். வால்டேர்ஸ் புக்கெல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆக்சுவலாக ஒரு ஒர்க் இருக்குது. அண்ட் அது ஆல்மோஸ்ட் அது ரிலேட்டடாக தான் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ டால்பட்னு வந்துட்டு டால்பட் இஸ் எ வெரி மெக்னிஃபிஷியன்ட் ஸ்கெட்ச் இந்த பிளே. ஸோ டால்பட்னு ஒரு பிளேஸ் அல்லது ஒரு கேரக்டர் இருக்குது போல், அது ரொம்ப அழகாக வந்து ஸ்கெட்ச் பண்ணியிருக்காரு அப்படின்னு மீன் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் செகண்ட் பார்ட் ரிலேட்ஸ் chiefly to the contest between the nobles during the minority of Henry and the death of Gloucester, the good Duke empathy. ஸோ இது எதை வந்துட்டு ரிலேட் பண்ணதுன்னா, கான்டெஸ்ட் பிட்வீன் த நோபல்ஸ், அந்த நோபல் பர்சனுக்கு, அண்ட் ஆல்சோ நோபல் பர்சன் டியூரிங் த மைனாரிட்டி ஆஃப் ஹென்ரி. ஸோ ஹென்ரியை ஒத்தி போயிட்டு இருந்தவங்க அண்ட் ஆல்சோ டெத் ஆஃப் குளோக்கஸ்டர், இவங்க 2 பேருக்கும் உள்ள கான்டெஸ்ட் வந்துட்டு காமிக்குது. அண்ட் ஆல்சோ த குட் டியூக் ஹெம்ப்ரி அப்படிங்கிறவரையும் இதில் மீன் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாரு. The character of Cardinal Beaufort is the most prominent in the groups and in the account of his death in one of Shakespeare's masterpiece. ஸோ இதில் யாருன்னா, the Cardinal Beaufort அப்படின்னு ஒரு கேரக்டர் இருக்குது. இவர் தான் இது வந்துட்டு மோஸ்ட் ப்ராமினன்ட் குரூப் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அந்த அவரோட டெத்தை வந்துட்டு எப்படி பயங்கரமாக வந்துட்டு சூப்பராக காமிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் ஆல்சோ இதை ஆஸ்லிட் என்ன சொல்கிறாருன்னா, இது வந்துட்டு ஷேக்ஸ்பியரோட ஒரு மாஸ்டர் பீஸ் தான் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ தேர்ட் பார்ட் ரிலேஸ் ஹென்ரிஸ் லாஸ் ஆஃப் க்ரௌன். ஸோ தேர்ட் பார்ட் எதை சொல்லுதுன்னா, லாஸ் ஆஃப் க்ரௌன், அதாவது இவர் வந்துட்டு தன்னோட க்ரௌனை வந்துட்டு இழந்துடுறாரு அதை பற்றி சொல்ல வருது. அண்ட் இஸ் டெத் டேக்ஸ் பிளேஸ் இந்த லாஸ்ட் ஆக்ட். ஆனால் இந்த தேர்ட் பார்ட்டில் லாஸ்ட் ஆக்டில் டெத்து எதில் கன்வே பண்ணுறாங்கன்னா, இந்த தேர்ட் பிளேயில் லாஸ்ட் ஆக்டில் வந்துட்டு கொடுக்குறாங்க. சரி, இந்த கேரக்டர் ஆஃப் ரிச்சர்ட் II and Henry IV ஆர் நியர்லி லைக். ஸோ அது எப்படி சொல்கிறாங்கன்னா, ரிச்சர்ட் II and Henry IV இருக்காங்க இல்லையா, அவங்களோட வந்துட்டு இவரை வந்துட்டு கம்பேர் பண்ணுறாங்க. ஏன்னா போத் வேர் கிங்ஸ், 2 பேருமே கிங்ஸ் தான். அண்ட் போத் அன்ஃபார்ச்சுனேட்டாக வந்துட்டு எப்படி சீக்கிரமாக டெத் ஆகிடுறாங்க அண்ட் அது போல் வந்துட்டு சொல்கிறாங்க. சரிங்களா, இதுதான் ஹென்ரி VI. அண்ட் தென் ரிச்சர்ட் III. It may be considered as properly a stage play and not for reading. ஸோ இதை என்ன சொல்கிறாங்கன்னா, இது ப்ராப்பராக எதுக்காக எழுதப்பட்டது அப்படின்னா, இது ஒரு ஸ்டேஜ் பிளே இது, அண்ட் நாட் ஃபார் ரீடிங் அப்படின்னு சொல்கிறாரு மிஸ்டர் ஹாஸ்லிட். ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் இந்த பிளே ஆஃப் ஆக்ஷன், எல்லாமே ஆக்ஷன் வருது. ஸோ இந்த பிளே எல்லாமே எதை பற்றி, எல்லாமே ஆக்ஷன் பேஸ்ட். ஷேக்ஸ்பியர் ஸோ ஷேக்ஸ்பியர் வந்துட்டு அது எப்படி வந்துட்டு ஷேக்ஸ்பியர், அதாவது ரிச்சர்டை பற்றி ஷேக்ஸ்பியர் என்ன சொல்கிறாருன்னா, டவரிங் அண்ட் லாஃப்டி அப்படின்னு சொல்கிறாங்க. ஈக்குவலி இம்பீடியஸ் அண்ட் கமாண்டிங், இந்த விதத்தில் இருக்கிறாங்க அப்படின்றாங்க. ஹாண்டி, வைலண்ட் அண்ட் சப்டைல், இந்த மாதிரியான சூழல், இப்படி எப்படி சொல்கிறது, ரொம்ப வைலண்ட்டாகவும் இருக்காங்க அண்டு ஆசைகள் வந்துட்டு இவருக்கு அதிகமாக இருக்குது, அண்ட் சப்டலாகவும் இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. போல்ட் அண்ட் ட்ரெச்சரியஸ், ரொம்ப போல்டான பர்சன் அண்ட் ட்ரெச்சரியஸாகவும் இருக்காங்க. கான்ஃபிடென்ட் இன் இஸ் ஸ்ட்ரென்த் அஸ் வெல் அஸ் இன் இஸ் கன்னிங். ஸோ அவரோட ஸ்ட்ரென்த்லேயும் வந்து ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்காங்க. அவரோட எப்படி சொல்கிறது, அந்த கன்னிங்னஸ் இருக்கு இல்லையா, அந்த கன்னிங்னஸ்லேயும் தந்திரம்னு சொல்லுவாங்க. ஸோ அதுலேயும் வந்துட்டு அவர் கான்ஃபிடென்ட்டாக இருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. ரைஸ்டு ஹை பை இஸ் பர்த். ஸோ அவரோட பர்த் மூலயமா வந்துட்டு அவர் பயங்கரமாக ரைஸ் ஆகியிருக்காரு. அண்ட் இஸ் கிரைம்ஸ். ஸோ அவர் எது மூலயமா இன்னும் அதிகமாக தெரியப்பட்டிருக்காருன்னா, அவரோட டேலண்ட்ஸ் மூலயமா சரி, அண்ட் ஆல்சோ இவர் நடத்தின சம் கிரைம்ஸ் மூலயமா சரி. அண்ட் ஆல்சோ எ ராயல் யூசர்பர் அண்ட் பிரின்ஸ்லி ஹைப்போக்ரட், கபடா ஆட்டம் அந்த மாதிரி ஆடுறவன்னு சொல்லுவாங்க தெரியுமா, அது போல் டைரண்ட் அண்ட் மர்டரர் ஆஃப் த ஹவுஸ் ஆஃப் பிளான்டகன்ட். ஸோ அண்ட் ஆல்சோ இவர் டைரண்டாக வந்திருக்கு. அண்ட் ஆல்சோ மர்டர்ன்னு இவர் சொல்கிறாரு, ஹவுஸ் ஆஃப் பிளான்டகன்ட் அப்படின்ற இதில் வந்துட்டு இவர் பண்ணியிருக்காரு அப்படின்னு மீன் பண்ணுறாங்க. ஸோ இதோட
ரிச்சர்ட் 3 முடியுது. அண்ட் நவ் ஹென்ரி 8. இந்த பிளே எப்படி இருக்கு? ஸோ இந்த பிளே எப்படி இருக்குன்னா, லிட்டில் ஆக்ஷன் ஆர் வயலன்ஸ் ஆக்ஷன். த பிளே இஸ் லிட்டில் ஆக்ஷன் ஆர் வயலன்ஸ் ஆஃப் பேஷன். ஸோ இது வந்துட்டு லிட்டில் ஆக்ஷனாகவும் மீட் பண்ணுறாங்க அண்ட் வயலன்ஸ் ஆஃப் பேஷன், அது உணர்ச்சிகள் அந்த பேரார்வத்துக்குனான ஒரு வயலன்ஸை வந்துட்டு கொடுக்குது அப்படின்ற மாதிரி இது சொல்கிறாங்க இந்த பிளேவை. இட் ஹாஸ் கன்சிடரபிள் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் மாரல் மைல்ட் அண்ட் தாட்ஃபுல் கேஸ்ட். ஸோ இது இந்த இன்ட்ரெஸ்ட் வந்துட்டு எதோட கம்பேர் பண்ணுறாங்கன்னா மாரல் மைல்ட் அண்ட் தாட்ஃபுல் கேஸ்ட் அப்படிங்கிறாங்க. நடிக்கிறதுக்கான ஒரு உக்தியை கையாண்டது போல அப்படி தாட்ஃபுல் கேஸ்ட் அப்படின்னா எண்ணங்களுக்கு. Then the character of Queen Catherine is the most perfect delineation of matronly dignity, sweetness and registration that can be conceived. ஸோ கேரக்டர் அந்த குயின் கேத்தரின்னு ஒருத்தங்க இருக்காங்க இதில். ஸோ அவங்கள எப்படி இவர் சொல்கிறாருன்னா, மோஸ்ட் பர்ஃபெக்ட் டெலினேஷன் ஆஃப் மேட்ரிமோனியல் டிக்னிட்டி, அதை எப்படி வரைந்து காட்டுறாங்கன்னா, ஒரு கடமைக்கான ஒரு கடமையில் வந்துட்டு ரொம்ப இது குறையாதவங்க அப்படின்ற மாதிரி, ரொம்ப மேலே இருக்கவங்க, ஒரு ஹையர் பொசிஷனில் இருக்கவங்க அப்படின்னு பாருங்க. அவங்களோட ஸ்வீட்னஸ் அண்ட் ஆல்சோ ரெசிக்னேஷன். ஸோ ரெசிக்னேஷன் அதில் இந்த ராஜினாமா பண்ணுறது போல தெரியும். தட் கேன் பி கன்சிடர். இது எல்லாமே எடுத்து சொல்லுது அப்படின்னு சொல்கிறாங்க. தென் ஆஸ்லிட் கோட்ஸ் என்ன கோட் பண்ணுறாருன்னா, ஆஸ்லிட்டு டாக்டர் ஜான்சன் வந்துட்டு என்ன அப்சர்வ் பண்ணியிருக்கேன்னா, த மீக் சாரோ அண்ட் விச்சுவஸ் டிஸ்ட்ரெஸ் ஆஃப் கேத்ரின் furnished some scenes. The genius of Shakespeare come and goes out with Catherine. ஸோ இது இவரும் டாக்டர் ஜான்சனும் வந்துட்டு கேத்ரின் பற்றி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ கேத்ரின் எந்த அளவுக்கு வந்துட்டு இதில் அவங்களோட வந்து கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. த மீக் சாரோ அண்ட் விச்சுவஸ் டிஸ்ட்ரெஸ் ஆஃப் கேத்ரின் ஹவ் furnished some scenes. ஸோ அவங்களோட கேத்ரினோட சாரோஸ் அண்ட் விச்சுவஸ் எப்படி வந்து டிஸ்ட்ரெஸ் பண்ணுது அப்படின்றது வந்து சொல்லுது. அண்ட் ஜீனியஸ் ஆஃப் ஷேக்ஸ்பியர் கம்ஸ் அண்ட் கோஸ் அவுட் வித் கேத்ரின். ஸோ அவரோட ஷேக்ஸ்பியரோட ஜீனியஸ் வந்துட்டு எதில் காமிச்சிருக்காருன்னா, கேத்ரினோட கேரக்டர் மூலமாக காமிச்சிருக்காரு. கேரக்டர் ஆஃப் வேர்ல்சி இஸ் பர்ஃபெக்ட். இதில் வேர்ல்சின்னு ஒரு கேரக்டர் இருக்காங்க, அந்த கேரக்டர் வந்துட்டு பர்ஃபெக்ட்னு இவர் மீன் பண்ணியிருக்கிறாரு ஆஸ்லி. நெக்ஸ்ட் கிங் ஜான். இட் இஸ் த லாஸ்ட் ஹிஸ்டாரிக்கல் பிளே ஆஃப் ஷேக்ஸ்பியர். கிங் ஜான், சரிங்களா? இட் இஸ் த லாஸ்ட் ஹிஸ்டாரிக்கல் பிளே ஆஃப் ஷேக்ஸ்பியர். இதுதான் ஹிஸ்டாரிக்கல் பிளேயோட லாஸ்ட் ஹிஸ்டாரிக்கல் பிளேன்னு சொல்கிறாங்க. இட் கிவ்ஸ் சோர்னஸ் டு அவர் ஃபீலிங்ஸ் ஆஃப் இண்டிக்னேஷன் ஆர் சிம்பத்தி. ஸோ இது நமக்கு எப்படி கொடுக்குதுன்னா, சோர்னஸ் கொடுக்குது. சோர்னஸ் நம்ம ஃபீலிங்கை வந்துட்டு ரொம்பவே ஃபீல் பண்ண வைக்குது. அண்ட் ஃபீலிங்ஸ் ஆஃப் இண்டிக்னேஷன் சொல்கிறாங்க. நமக்கு ஒரு கோபம் ஊட்டுறது போலவும் கொண்டு வரும் அப்படின்றாங்க. ஒரு சிம்பத்தி, நமக்கு ஒரு சிம்பத்தி கிரியேட் பண்ணுறது போல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆஸ்லிட் என்ன சொல்கிறாங்கன்னா, the treachery of King John, the death of Arthur, the grief of Constance add a real truth in history, sharpen the sense of pain, while it hangs a leaden weight on the heart and the imagination. ஸோ இப்போ ட்ரெச்சரி ஆஃப் கிங் ஜான் அவரோட துரோகம், அப்புறம் ஆர்த்தரோட டெத்து, இந்த கிரீஃப் ஆஃப் கான்ஸ்டன்ஸ். ஸோ அது நமக்கு வந்துட்டு எப்படின்னா, ஒரு துக்கத்தை கான்ஸ்டன்ஸாக கொடுக்க போல் அப்படின்ற ரியல் ட்ரூத் இன் ஹிஸ்ட்ரி. இது வந்துட்டு ஒரு ஹிஸ்ட்ரியில் வந்துட்டு ஒரு ரியல் ட்ரூத் தான் இது. ஷார்பன் த சென்ஸ் ஆஃப் பெயின். ஸோ அது எப்படி கொடுக்குதுன்னா, நம்ம எப்படி சொல்லுவோம், ஒரு ஷார்ப்பாக வந்துட்டு நமக்கு ஒரு பெயினை வந்துட்டு கொடுக்குது. நம்ம திங்க் பண்ணும்போதெல்லாம் அது ஒரு பெயினை வந்துட்டு கொடுக்குது அப்படின்ற மாதிரி. டேங்க்ஸ் லீடன் வெயிட் ஆன் த ஹார்ட் அண்ட் த இமேஜினேஷன். ஸோ இது எப்படி இன்னும் என்ன ஹேங் ஆகிருக்குன்னா, நம்ம மனசுக்குள்ளே என்ன தொங்கிட்டு இருக்குன்னா, ஒரு வெயிட்டாக தான் இருக்குது. நம்ம ஒரு ஹார்ட்டுக்கும், நம்மளுடைய மனசுக்கும் சரி, அண்ட் ஆல்சோ இமேஜினேஷனுக்கும் சரி, கற்பனைக்கும் நமக்கு ஒரு பாரமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. த பிளேஸ் ஆல் த பியூட்டிஸ் ஆஃப் லாங்குவேஜ். இந்த பிளேயில் எப்படி இருக்குது, லாங்குவேஜ் யூசேஜ் வந்துட்டு எல்லாமே பயங்கரமாக இருக்குது. அண்ட் ஆல் த ரிச்னஸ் ஆஃப் த இமேஜினேஷன். அண்ட் கற்பனையும் வந்துட்டு ரொம்ப அழகாக காமிச்சிருக்காங்க. ரிச்னஸ், ரொம்ப ஹைனஸாக காமிச்சிருக்காங்க. டு ரிலீவ் த பெயின்ஃபுல்னஸ் ஆஃப் த சப்ஜெக்ட். ஸோ இதுலேருந்து எப்படி சொல்கிறது, பெயின்ஃபுல், அதாவது நம்ம வழியிலேருந்து ரிலீவ் பண்ண வர மாதிரி ஒரு சப்ஜெக்ட் வந்து இதில் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னும் மீன் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் அடுத்த பிளே, இதோட கிங் ஜான் முடியுது. நெக்ஸ்ட்டு 12th நைட் ஆர் வாட் யூ வில். ஷேக்ஸ்பியர்ஸ் காமிக் ஜீனியஸ் இஸ் ஷோன் இன் த பிளே 12th நைட். ஸோ ஷேக்ஸ்பியரோட அந்த ஜோவியல் திங்ஸ், அதாவது காமிக்கல் திங்ஸ் வந்துட்டு, நகைச்சுவை வந்துட்டு 12th நைட்டில் அழகாக காமிச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. த பிளே இஸ் ஃபுல் ஆஃப் ஸ்வீட்னஸ் அண்ட் ப்ளசன்ட்ரி. இந்த பிளேயில் எல்லாமே எப்படி இருக்குன்னா, ரொம்பவே ஸ்வீட்னஸ் இருக்குது அண்ட் ஆல்சோ நகைச்சுவை கலந்த பேச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் இருக்குது அப்படின்றாங்க. பிளேயர்ஸ் லிட்டில் செட்டையர் அண்ட் நோ ஸ்பிளிம். இது என்ன சொல்கிறாங்கன்னா, லிட்டில் செட்டையர்னு சொல்கிறாங்க. நக்கல் நையாண்டி அடித்து அந்த மாதிரி பேசுறதுன்னு சொல்லுவாங்களா, அது போல். அண்ட் நோ ஸ்பிளின், இது யாரையும் வந்துட்டு வெறுப்பேற்றுறது போல் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை, அந்த மண்ணீரல் அந்த மாதிரி சொல்லுவாங்க, அதெல்லாம் எதுவும் இல்லை அப்படின்னு மீன் பண்ணுறாரு. ஆஸ் இட் கம்பேர்ஸ் திஸ் பிளே வித் த பிளே ஆஃப் வில்லியம் காங்க்ரீம், வெச்சல்ரி அண்ட் வேன்பர்க். ஸோ இந்த
பிளேவை வந்துட்டு யாரோட பிளேவோட கம்பேர் பண்ணுறாங்கன்னா வில்லியம் காங்க்ரியோட பிளேவோட கம்பேர் பண்ணுறாங்க. அந்த பிளே என்னென்னா வைச்சல்ட்ரி WYCHERLEY அண்ட் VNBRUGH வேன்பர்க் அதோட கம்பேர் பண்ணுறாங்க. த கேரக்டர் ஆஃப் வயோலா அண்டு மல்வோலியோ ஆர் பியூட்டிஃபுல்லி ட்ரான். ஸோ இதில் வயலோ அண்டு மல்வோலியோவோட கேரக்டரை வந்துட்டு அழகாக வரைஞ்சிருக்காங்க, அழகாக காமிச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறார். அழகாக ஷேக்ஸ்பியர் வந்துட்டு எடுத்து காட்டியிருக்கிறாரு அப்படின்னு ஆஸ்டிட் சொல்கிறாரு. ஸோ ஆஸ்டிட் அடுத்து என்ன சொல்கிறாருன்னா, த கிரேட் அண்ட் சீக்ரெட் சார்ம் ஆஃப் டென் இன் த கேரக்டர் ஆஃப் வயலோவோட கேரக்டரை வந்துட்டு அழகாக வந்துட்டு காமிச்சிருக்காங்க. வி ஹேவ் எ ஃப்ரெண்ட்ஷிப் ஃபார் சர் டோபி. ஸோ சர் டோபியோட ஃப்ரெண்ட்ஷிப் வந்துட்டு நமக்கு தேவை அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அண்ட் வி பேட்ரனைஸ் சர் ஆண்ட்ரியூ வந்துட்டு பேட்ரனைஸ் பண்ணலாம். வி ஹேவ் அன் அண்டர்ஸ்டாண்டிங் வித் த க்ளவுன். ஸோ க்ளவுன் பற்றி அந்த எப்படி சொல்கிறது, க்ளவுனுக்கான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துட்டு நமக்குள்ளே கிடைக்குது. ஸ்னீக்கிங் கைண்ட்னஸ் ஃபார் மரியா அண்ட் ரிஜோரியஸ். வி ஃபீல் அ ரெக்ரெட் ஃபார் மல்வோலியா அண்ட் சிம்பத்தி ஃபார் ஹிஸ் கிராவிட்டி, ஹிஸ் ஸ்மைல்ஸ் அண்ட் இம்ப்ரெஷன்மெண்ட் இன் த ஸ்டாக்ஸ். ஸோ இது எல்லாமே இவங்களை மரியாவோட கைண்ட்னஸும் சரி அண்டு எப்படி சொல்கிறது, வி ஃபீல் அ ரெக்ரெட் ஃபார் மல்வோலியா அண்ட் சிம்பத்தி ஃபார் ஹிஸ் கிராவிட்டி அண்ட் மல்வோலியாவோட மிஸ்டேக்ஸ் அண்ட் ஆல்சோ சிம்பத்தும் சரி, ஸ்மைல்ஸ் அண்ட் இம்ப்ரெஷன்மெண்ட் இன் த ஸ்டாக்ஸ். ஸோ கடைசியாக வந்துட்டு அவரை வந்துட்டு இம்ப்ரெஷன்மெண்ட் பண்ணுவாங்க. அது எண்டு வந்துட்டு அந்த மாதிரி முடியும். இவங்களை இருந்தாலும் நான் அவளை வந்துட்டு அடைஞ்சே தருவேன் அப்படின்ற மாதிரி முடிப்பார். ஸோ சம்வாட் இது இப்படி தான் முடியும். 12th Night உண்மையே ஒரு நல்ல காமிக்கல் ஸ்டோரி தான், சூப்பராக இருக்கும் படிக்க. தென் த டூ ஜென்டில்மென் ஆஃப் வெரோனா. திஸ் இஸ் a little more than the first outline of a comedy loosely sketches in. ஸோ இதில் தான் காமெடி எப்படி சொல்கிறது, இதில் லிட்டில் மோர் வந்து காமெடி வந்துட்டு லூஸ் ஆகியிருக்கு அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாரு ஆஸ்லிட்டோட வியூவில். இது ஆஸ்லிட் கோட்ஸ் போப் கமெண்ட்ஸ். போப் வந்துட்டு சொல்கிறாராம், இட் இஸ் அப்சர்வல் தட் த காமெடி இஸ் லெஸ் ஃபிகரேட்டிவ். ஸோ காமெடி வந்து லெஸ்ஸாக ஃபிகர் பண்ணி காமிச்சிருக்கிறாரு. ஸோ இது சம்திங், இது ஒரு ஃபால்ட் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி மென்ஷன் பண்ணாங்க இல்லையா, அது போல தான் இதில் இருக்குது. அண்ட் மோர் நேச்சுரல் அண்ட் அன்எஃபெக்டட் தென் த கிரேட்டர் பார்ட் ஆஃப் திஸ் ஆத்தர்ஸ் தோ சப்போஸ் டு பி ஒன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் ஹீரோ. ஸோ இது வந்துட்டு ரொம்ப நேச்சுரலாக இருக்குது அண்ட் எதையும் வந்துட்டு அஃபெக்ட் பண்ணல. அண்ட் ஆத்தர் சப்போஸ் டு பி ஒன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் ஹீரோ. ஸோ இதை பற்றி எப்படி சொல்கிறது, இதை வந்துட்டு ஃபர்ஸ்ட்டு இப்போ தான் இதை பற்றி யூஸ் பண்ணியிருப்பாரு. அண்ட் காமிக்கல் திங் இதில் கம்மியாக இருந்தாலும் இது அவ்வளவோ எதுவும் அஃபெக்ட் பண்ணல அப்படின்ற மாதிரி போப் மீன் பண்ணியிருக்காரு. அதை ஆஸ்டிட் சொல்கிறாரு. சரிங்களா. ஸோ இதில் கான்வர்சேஷன் யாருக்கு நடக்கும்னா, வேலண்டைன் அண்ட் ஸ்பீட் இஸ் அபவுட் மச் ஸ்வீட்னஸ் ஆஃப் சென்டிமெண்ட் அண்ட் எக்ஸ்பிரஷன். ஸோ இது ரெண்டுமே சொல்லுது. இவங்க ரெண்டு பேரோட கேரக்டர் வந்துட்டு ரொம்ப அடிக்கடி வந்து அது ஒரு ஸ்வீட்னஸை காமிக்கிற மாதிரி அண்ட் ஆல்சோ சென்டிமெண்ட் அண்ட் எக்ஸ்பிரஷன், அவங்களோட எக்ஸ்பிரஷன்ஸ் அண்டு சென்டிமெண்ட் அது எல்லாமே இவங்களுக்கு இந்த ரெண்டு கேரக்டருக்கு வந்துட்டு ஒர்க் ஆகியிருக்கு அந்த கான்வர்சேஷன் மூலமாக அப்படின்னு சொல்கிறாங்க. தட்ஸ் இட். அடுத்து த மெர்ச்சன்ட் ஆஃப் வெனைஸ். மெர்ச்சன்ட் ஆஃப் வெனைஸ் ஸ்டில் ஹோல்ட்ஸ் அன்டிஸ்பியூட்டட் பொசிஷன் ஆஃப் த ஸ்டேஜ். ஒரு மறுக்க முடியாத உடைமையை வந்துட்டு ஸ்டேஜ் மூலமா வெளிப்படுத்தியிருக்காங்க, காமிச்சிருக்குது அப்படின்னு வந்துட்டு சொல்லுது. ஸ்டில் இட் ஹோல்ட்ஸ், இன்ன வரைக்கும் இது இருக்க பிடிச்சிருக்குது, நின்றுருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஷைலாக் இஸ் கால்ட் எ குட் ஹேட்டர் சின்னிட் அகெயின்ஸ்ட் சின்னிங். ஸோ ஷைலாக் என்ன சொல்கிறாங்கன்னா எ குட் ஹேட்டர்னு சொல்கிறாங்க. ஹேட்டர் ஆக்சுவலாக எப்படி மீன் பண்ணியிருக்காங்க பாருங்களேன். ஹேட்டர் இருந்தாலும் வந்துட்டு ஒரு குட் ஹேட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. எ மேன் நோ லெஸ் சின்னிட் அகெயின்ஸ்ட் சின்னிங். ஸோ பாவத்துக்கே பாவம் விளைவிப்புன்னு சொல்கிறாங்க இல்லையா, பாவத்துக்கே வந்துட்டு கருணை இல்லாமல் இன்னும் வந்துட்டு சின்ன வந்துட்டு விளைவிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. த ஹோல் ஆஃப் ட்ரையல் சீன், இது எல்லாமே வந்துட்டு ஒரு ட்ரையல் சீன்னு சொல்கிறாங்க. போத் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் த என்ட்ரன்ஸ் போர்ஷியோ இஸ் அ மாஸ்டர் பீஸ் ஆஃப் ட்ராமேட்டிக் ஸ்கில். ஸோ ஒரு ட்ராமேட்டிக் ஸ்கில் இல்லை, இது ஒரு மாஸ்டர் பீஸ் அப்படிங்கிறாங்க. யாருதுன்னா போர்ஷியோ வரது சரி, என்ட்ரன்ஸ் பிஃபோர் வரதை அண்ட் அழகாக காமிச்சிருக்காங்க. ஒரு ட்ராமேட்டிக் ஸ்கில்லை வந்துட்டு சூப்பராக யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஷேக்ஸ்பியரை சொல்கிறாரு ஆஸ்லிட். ஓகேவா. தென் அடுத்த பிளே என்னென்னா த வின்டர்ஸ் டேல். போப் வந்துட்டு இதில் ஒரு ஜென்யூன்னஸை வந்துட்டு இதில் டவுட் பண்ணுறாரு. இந்த பிளேயில் வந்துட்டு டவுட் பண்ணுறாரு போப்பு. இவருக்கு வந்துட்டு இதில் ஒரு ஜென்யூனஸ் இல்லாத போலவே இருக்குது அப்படின்ற மாதிரி அவர் நினைக்கிறாரு போல். ஸோ போப் வாஸ் ஷாக்டு அட் த கோரஸ் அண்ட் ஆல்சோ டைம் கேப் ஆஃப் 16 years பிட்வீன் 3 and 4 act. ஸோ இவருக்கு எதை வச்சு இவர் ஷாக் ஆகுறாருன்னா, வாஸ் ஷாக்டு த கோரஸ் அண்ட் ஆல்சோ கோரஸ் மூலயமா ஷாக் ஆகுறாரு. அண்ட் ஆல்சோ டைம் கேப் எப்படின்னா 16 years வந்துட்டு மீன் பண்ணியிருக்கார் போல் பிட்வீன் 3rd and 4th actல. சரிங்களா. த கேரக்டர் ஹெர்மோயின் இஸ் நவுன் ஃபார் பேஷன்ஸ் அண்ட் saint like attitude, whereas பொலினா இஸ் நவுன் ஃபார் ஜெலஸ் அண்ட் ஸ்பிரிட்டட் ரெமான்ஸ்ட்ரன்ஸ். ஸோ ஹெர்மியாங்கிற கேரக்டர் வந்துட்டு ஒரு பேஷண்ட் ரொம்ப ரொம்ப அமைதியாக இருக்கிறவங்கன்ற மாதிரி இந்த கேரக்டர் சொல்கிறாங்க. அண்ட் saint like attitude, ஸோ ஒரு செயின்ட் போல் அவங்களோட ஆட்டிடியூட் வந்துட்டு இருக்கும். வேற பொலினா இஸ் நவுன் ஃபார், பொலினாங்கிற
PAULINA பொலினா அப்படின்னு ஒரு கேரக்டர் இருக்குது. அவங்க எதுக்காக மீன் பண்ணுறாங்கன்னா ஜெலஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் ஆல்சோ ஸ்பிரிட்டட் ரெமோன்ஸ்டன்சஸ் சம்வாட் அது எச்சரிக்கிறது போல், சரிங்களா, ஸ்பிரிட்டட் ரெமோன்ஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ திஸ் பிளே பெஸ்ட் நோன் ஃபார் ஆக்டிங். ஸோ இது எதை மூலமாக தெரியப்படுதுன்னா ஒரு ஆக்டிங் மூலமாக தான் இந்த பிளே வந்துட்டு தெரியப்படுது அப்படின்னு சொல்கிறாரு ஹேஸ்லிட். ஸோ நெக்ஸ்ட், ஆல் இஸ் வெல் தட் எண்ட்ஸ் வெல், இட் இஸ் மோர் சீரியஸ் தென் காமிக் நேச்சர். ஸோ இது வந்துட்டு ரொம்ப சீரியஸான பிளே அப்படின்றாங்க. மோர் தென் அந்த காமிக்கல் நேச்சர் வந்துட்டு கம்மியாக தான் இருக்குது அப்படின்னு மீன் பண்ணுறாரு. ஆஸ்லிட் என்ன கமெண்ட் பண்ணுறாருன்னா, த கேரக்டர் ஆஃப் எலன் இஸ் ஒன் ஆஃப் த கிரேட் ஸ்வீட்னஸ் அண்ட் டெலிகேசி. ஸோ கேரக்டர் ஆஃப் எலன் வந்துட்டு இதில் இருக்காங்க, அது ரொம்ப கிரேட் ஸ்வீட்னஸ் அப்படின்னு சொல்கிறாங்க, மிகவும் இனிமையாக அண்டு ரொம்ப சுவையாக அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது போல தான் இந்த கேரக்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஷீ இஸ் பிளேட் இன் சர்க்கிள் மோஸ்ட் கிரிட்டிக்கல் கைண்ட் அண்ட் ஹஸ் டு கோட் ஹர் ஹஸ்பண்ட் போத் அஸ் அ விர்ஜின் அண்ட் அ ஒய்ஃப். ஸோ இவங்க இது வந்துட்டு ரொம்ப ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு கிரிட்டிக்கல் சுச்சுவேஷனில் தான், ஒரு சர்க்கம்ஸ்டன்சஸில் தான் இவங்க வந்துட்டு ஒரு இடத்துல இது பண்ணுறாங்க அவங்கள. அண்ட் ஹஸ் டு கோட் ஹர் ஹஸ்பண்ட். ஸோ அவங்களோட ஹஸ்பண்டை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா போத் அஸ் அ விர்ஜினாவும் சரி அண்ட் ஆல்சோ அண்ட் ஒய்ஃபாக அவங்கள வந்துட்டு கோட் பண்ண வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ த ஸ்டோரி ஆஃப் த பிளே இஸ் டேக்கன் ஃப்ரம் பொக்காஷியோ. ஸோ இந்த பிளே எதுலேருந்து எடுக்கப்பட்டிருக்கு, இந்த கதை எதுலேருந்து எடுக்கப்பட்டிருக்குன்னா பொக்காஷியோவோட இதுலேருந்து எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து லவ்ஸ் டு பி காமிக், இதுவும் ஒரு நகைச்சுவை. நெக்ஸ்ட்டு லவ்ஸ் லேபர்ஸ் லாஸ்ட். ஆஸ்லிட் வந்து என்ன ஃபீல் பண்ணுறாருன்னா, இந்த பிளே எதுக்கு ஃபிட் ஆகணும்னா காமிக் நகைச்சுவைக்கு வந்துட்டு இது ஏற்றதாக இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. த பிளே கன்க்ளூட்ஸ் வித் த குக்கு சாங். ஸோ இந்த பிளே எப்படி கன்க்ளூட் பண்ணுறாங்கன்னா ஒரு ஃபேமஸான குக்கு சாங்கை வச்சு கன்க்ளூட் பண்ணி அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்த பிளே மச் அடோ அபவுட் நத்திங், இட் இஸ் அன் அட்மைரபிள் காமெடி. ஸோ இது ரொம்பவே அட்மைரபிள் காமெடி அப்படின்னு மீன் பண்ணியிருக்கிறாரு. பெனிடிக் த மோஸ்ட் செலிப்ரேட்டட் கேரக்டர்னு சொல்கிறாங்க. பெனிடிக்னு ஒரு கேரக்டர் இருக்குது, அந்த கேரக்டர் வந்துட்டு ரொம்ப செலிப்ரேட்டட் கேரக்டர் அப்படின்னு மீன் பண்ணியிருக்காரு. போத் பெனிடிக் அண்டு பியாட்ரைஸ் ஆர் அட்மைரபிள் ஃபார் தேர் விட். ஸோ அவங்களோட அறிவுத்திறனில் வந்துட்டு ரொம்பவே அவங்களே அட்மையர் ஆகியிருக்காங்க. யாருன்னா பெனிடிக் அண்டு பேட்ரைஸ். ஸோ அவங்களே வந்துட்டு அட்மையர் ஆகிக்கிறாங்க அவங்களோட அறிவுத்திறனை கண்டு. அடுத்து டாக்பெரி அண்ட் வெர்ஜஸ் இன் திஸ் பிளே ஆர் inimitable specimens of quaint blundering and mispresence of meaning. ஸோ இவங்களை வந்துட்டு எப்படி சொல்கிறது, இவங்களை ஃபாலோ பண்ண inimitable specimens அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் ஆல்சோ blundering and mispresence of meaning. ஸோ இவங்களை வந்துட்டு எந்த விதத்துலேயும் வந்துட்டு ஒரு இதில் வந்துட்டு ஏற்றுக்க முடியாத கேரக்டர்ஸ் அப்படின்ற டாக்பெரி அண்ட் வெர்ஜஸ் அவங்கள சொல்கிறாங்க. தென் ஆஸ் யூ லைக் இட். ஆஸ்லிட் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறாருன்னா, ஷேக்ஸ்பியர் ஆஸ் ஹியர் கன்வெர்டட் த ஃபாரஸ்ட் ஆஃப் வர்டன் இன்டு அனதர் அர்காடியா வேர் தே ஃப்ளிட் த டைம்ஸ் கேர்லெஸ்லி ஆஸ் தே டிட் இன் த கோல்டன் வேர்ல்ட். ஸோ இப்படின்னு ஒரு கோட்டை மீன் பண்ணுறாரு. ஷேக்ஸ்பியர் என்ன சொல்கிறாருன்னா, ஃபாரஸ்ட் ஆஃப் வேர்டுனா என்னவா கன்வெர்ட் பண்ணியிருக்காங்கன்னா அனதர் அர்காடியாவாக கன்வெர்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ வேர் தே ஃப்ளிட் த டைம் கேர்லெஸ்லி. ஸோ அந்த இடத்துல வந்துட்டு போயிட்டு அந்த டைம் வந்துட்டு கேர்லெஸ்ஸாக இது பண்ணிகிட்டு இருக்காங்க போல். ஆஸ் த டிட் இன் த கோல்டன் வேர்ல்டு. ஸோ அந்த சமயத்தில் தான் ஒரு கோல்டன் வேர்ல்டு வந்துட்டு க்ரியேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு மீன் பண்ணுறாரு. இட் இஸ் த மோஸ்ட் ஐடியல் ஆஃப் ஷேக்ஸ்பியர்ஸ் பிளேஸ். இது ஒரு பேஸ்டல் ட்ராமா அப்படின்னு சொல்கிறாங்க. இது ரொம்ப ஐடியல் ஷேக்ஸ்பியர்ஸ் பிளேஸில் இது ஒரு மோஸ்ட் ஐடியல்னு சொல்லியிருக்காரு. ஸோ ஜாக்வஸ் இஸ் த ஒன்லி பியூர்லி கண்டம்ப்ளேட்டிவ் கேரக்டர். ஸோ ஜாக்வஸ்ங்கிறவங்க வந்துட்டு ரொம்ப பியூரான கேரக்டர் அப்படின்னு மீன் பண்ணுறாங்க. ஸோ இப்படி யோசிப்பாராம், பட் இருந்தாலும் எதுவும் வந்துட்டு செய்ய மாட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. இஸ் ஹோல் ஆக்குபேஷன் இஸ் டு அம்யூஸ் இஸ் மைண்ட். ஸோ அவரோட மொத்தமான வேலையே என்னென்னா அவரை ஏமாற்றிக்கிறதா, அவரோட மைண்டை வந்துட்டு அவரே ஏமாற்றிக்கிறதா அப்படின்னு சொல்கிறாங்க. இஸ் அ பிரின்ஸ் ஆஃப் பிலாசபிக்கல் ஐட்லர்ஸ். ஸோ இவர் பிலாசபிக்கல் ஐட்லர்ஸோட பிரின்ஸாக இருக்கிறாங்க அப்படின்னு மீன் பண்ணுறாரு. திஸ் பிளே கண்டைன்ஸ் செவரல் நம்பர்ஸ் ஆஃப் பேசேஜஸ் தட் ஹவ் பீன் கோட்டட் இன் புக்ஸ் ஆஃப் extracts or a greater of praises that have become in a manner proverbial. ஸோ இந்த பிளேல என்ன நிறைய அண்ட் எல்லாமே புக்ஸ் ஆஃப் எக்ஸ்ட்ராக்ட்ஸ் அப்படிங்கிற இதில் வந்துட்டு கோட் பண்ணியிருக்காங்க. கிரேட்டர் ஆஃப் ப்ரைசஸ் தட் ஹவ் பீன் இன் அ மேனர் ப்ரோவர்பியல். ஸோ இதுலேயும் வந்துட்டு கிரேட்டர் ஆஃப் ப்ரைசஸ் வந்துட்டு எதில் ஐடென்டிஃபை பண்ணலாம்னா அவங்க எப்படி வந்துட்டு இந்த வேர்ட்ஸை வந்துட்டு கன்வே பண்ணுறாங்க அண்ட் ஆல்சோ பிகம் இன் அ மேனர் ப்ரோவர்பியல் அப்படின்னு சொல்லிட்டு மீன் பண்ணி முடிக்கிறாங்க இதை. ஸோ இது ஆஸ் யூ லைக் இட். அண்ட் தென் நெக்ஸ்ட் The Taming of the Screw. It is the only comedy of Shakespeare with a regular plot. ஸோ the Taming of the Screw என்ன சொல்கிறாருன்னா, இதுதான் ஒன்லி காமெடி ஆஃப் ஷேக்ஸ்பியர் வித் ரெகுலர் பிளாட்டோட
இந்த ஷேக்ஸ்பியரோட காமெடி வந்துட்டு இதாகிறது இது மட்டும்தான் அப்படின்னு சொல்கிறாங்க. தென் அதில் ஸோ இது ஃபுல்லாக எப்படி இருக்குன்னா பஸ்டல் அடிக்கிறது போல் அனிமேஷன் ரொம்ப அனிமேட்டடாக அண்ட் ஆல்சோ ரேபிடிட்டி ஆஃப் ஆக்ஷன். ஸோ தொடர்ந்து வந்துட்டு ஆக்ஷனை வந்துட்டு அடிக்கடி ரொம்ப வேகமாக செஞ்சுட்டு இருக்கிறது போல் அப்படின்னு மீன் பண்ணுறாங்க. இந்த பிளேயில் வந்துட்டு இன்னொரு பிளே இருக்கிறது போல் சொல்ல இந்த பிளே என்னெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. த டேமிங் ஆஃப் த ஸ்க்ரீவ் இதுதான். இட் இஸ் அ பிளே வித்தின் அ பிளே. இந்த பிளேவுக்குள்ளே இன்னொரு பிளே இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இட் இஸ் சப்போஸ் டு பி அ பிளே ஆக்டர் ஃபார் த பெனிஃபிட் ஆஃப் ஸ்லை த டிங்கர். ஸோ இந்த பிளே வந்துட்டு சப்போஸ் டு பி பிளே ஆக்டர். ஸோ இது வந்துட்டு இவங்க ஆக்ட் பண்ணியிருந்தா ஃபார் த பெனிஃபிட் ஆஃப் ஸ்லை த டிங்கர்னு ஒருத்தங்க இருக்காங்க. ஹூ இஸ் மேட் டு பிலீவ் இன் செல்ஃப் எல்லார். ஸோ இந்த ஸ்லை த டிங்கர் இருக்கார் இல்லையா, இவரை என்ன நினச்சிப்பாருன்னா பிலீவ் இன் செல்ஃப் எ லார்ட். இவரே வந்துட்டு லார்டுன்னு நினச்சிப்பாராம். வென் ஹி வேக்ஸ் ஆஃப்டர் ஏ ட்ரங்கன் ட்ராவல். ஸோ இவர் அந்த இதுலேருந்து எழுவார் ஆக்சுவலாக. ஸோ அப்படி நினச்சிட்டு இருக்கும்போது ஒரு ட்ரங்கன் ப்ராவ்லேருந்து அவரே திடீர்னு வேக்கப் ஆகி எழுவார் அப்படின்னு மீன் பண்ணியிருக்காங்க. அதுதான் அடுத்து வந்துட்டு மெஷர் ஃபார் மெஷர். இட் இஸ் எ பிளே வித் ஃபுல் ஆஃப் ஜீனியஸ் அண்ட் ஆஃப் விஸ்டம். ஸோ இந்த பிளே ஃபுல்லாக எப்படி நிறைஞ்சிருக்குன்னா ஃபுல் ஆஃப் ஜீனியஸ்னஸ், ஷேக்ஸ்பியரோட ஜீனியஸ்னஸ் பயங்கரமாக காமிச்சிருக்காரு. அண்ட் ஆஃப் விஸ்டம்னு சொல்கிறாங்க. அவரோட அறிவுத்திறனை வந்துட்டு இதில் பயங்கரமாக புகட்டியிருக்காரு, காமிச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. த ஒன்லி பேஷன் இஸ் ஆஃப் ஆஞ்சலோ ஓ ஃபீல்ஸ் ஃபார் இசபெல்லா. ஸோ இதில் உணர்ச்சியை எப்படி இது காமிச்சிருக்காங்கன்னா ஆஃப் ஆஞ்சலோ வந்துட்டு ஆஞ்சலோவுக்கு மேலே காமிச்சிருக்காங்க. அது யார் வந்துட்டு ஃபீல் பண்ணுறாங்கன்னா ஆஞ்சலோ யாருக்காக ஃபீல் பண்ணுறாங்கன்னா இசபெல்லாவுக்காக ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னு இதில் சொல்கிறாரு. அடுத்து மெரி வைவ்ஸ் ஆஃப் வின்சோர். நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, இது யார் நடிச்சிருக்கான்னு சொல்லிட்டு. ஆல்ரெடி ஃபால்ஸ்டாஃப் வந்துட்டு இதில் ஆக்ட் பண்ணியிருக்காரு. இதில் ஃபால்ஸ்டாஃப் தான் ஹீரோ ஆக்சுவலாக. சரிங்களா, வெரி அம்யூசிங் பிளே அப்படின்னு வந்துட்டு மீன் பண்ணியிருக்காரு. ரொம்ப அறிவுபூர்வமான அல்லது ஒரு வேடிக்கையான பிளே அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க. அண்ட் ஃபால்ஸ்டாஃப் தான் இதில் ஹீரோ. த சீன் வித் ஃபோர்ட் ஆஸ் மாஸ்டர் ப்ரூக் அண்ட் தட் வித் சிம்பிள் ஸ்லெண்டர்ஸ் மேன் இஸ் இன்டெலெக்சுவல். ஸோ இதில் வந்துட்டு ஃபோர்ட் மாஸ்டர் ப்ரூக்னு ஒருத்தங்க இருக்காங்க. அண்ட் தட் வித் சிம்பிள் அண்டு ஸ்லெண்டர்ஸ் மேன் இவங்க கூட வந்துட்டு இந்த கான்வர்சேஷன் சரி இவங்க பண்ணுறது எல்லாமே ரொம்ப இன்டெலெக்சுவலாக தான் இருக்குது அப்படின்ற மாதிரி மீன் பண்ணியிருக்காங்க. த சிங்கிள் சீன் வித் டோல் டேர் ஷீட் ஆர் மிஸ் குவிக்லி ஃபில் த காமிக் இன்சிடென்ட்ஸ். ஸோ இதில் இந்த ஒரு சிங்கிள் சீனில் டால் ட்ரேஷிட் ஆர் மிஸ் குயிக்லி இது 2 பேரில் ஒன்று தான் இது ஃபில்டு வித் காமிக் இன்சிடென்ட்ஸ். ஸோ இது எல்லாமே எந்த இன்சிடென்ட் வந்துட்டு மீன் பண்ணியிருக்குன்னா காமிக் இன்சிடென்ட், ஒரு நகைச்சுவையான ஒரு சூழலை வந்துட்டு மீன் பண்ணியிருக்குது காமிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து காமெடி ஆஃப் எரர்ஸ். இட் இஸ் டேக்கன் ஃப்ரம் பிளாட்டஸ் பிளே. இது யாரத்துலேருந்து எடுக்கப்பட்ட பிளேன்னா பிளாட்டஸோட பிளே மினச்மி சரியா தெரியல, MENAECHMI மினிச்மி அப்படிங்கிற பிளேலேருந்து எடுக்கப்பட்டது. ஷேக்ஸ்பியர் டிட் நாட் லேபர் மச். ஸோ இதில் அதிகமாக ஷேக்ஸ்பியர் ஒர்க் எடுத்துக்கல, ஒர்க் காமிக்கல அப்படின்ற மாதிரி மீன் பண்ணுறாரு. காமெடி ஆஃப் எரர்ஸ் ஆல்ரெடி நம்ம ஒர்க்கில் இருக்குது, ஃபஸ்ட் யூனிட்டில் இருக்குது. ஸோ அதை கிளியராக நான் ஆல்ரெடி காமெடி ஆஃப் எரர்ஸ் வந்துட்டு ஆல்ரெடி வீடியோவை போட்டிருக்கேன். அதை வேணா பாருங்கள், மோர் தென் 50 minutes இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்து டவுட்ஃபுல் பிளேஸ் ஆஃப் ஷேக்ஸ்பியரோட டவுட்ஃபுல் பிளேஸ் அப்படின்னு சொல்லிட்டு இவர் மீன் பண்ணுறது என்னென்னா ஷ்லெகல் ரிஜெக்ட்ஸ் டைட்டஸ் அட்ரோன்ஷியஸ் as unworthy of Shakespeare. The play contains the most violent scene. ஸோ ஷெக்லெகல் என்ன சொல்கிறாங்கன்னா டைட்டஸ் அட்ரோன்ஷியஸ் அன்வர்த்தி அப்படின்றாங்க. ஏன்னா அந்த பிளே கண்டென்ஸ் த மோஸ்ட், அதில் வந்துட்டு ரொம்ப வயலன்ஸ் சீன்லாம் வந்துட்டு கிரியேட் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பெரிக்கல்ஸ் பிரின்ஸ் ஆஃப் டயர். ஷேக்ஸ்பியர் ஹியர் ஹேண்டல்டு சைல்டிஷ் அண்ட் எக்ஸ்ட்ராவேகன்ட் ரொமான்ஸ் ஆஃப் ஓல்டு போயட் கோவர். ஸோ இதில் பெரிக்கல்ஸ் பிரின்ஸ் ஆஃப் டயருங்கிறதுல ஷேக்ஸ்பியர் வந்துட்டு என்னவா ஹேண்டில் பண்ணிக்கிறாங்கன்னா ரொம்ப சைல்டிஷ் அண்ட் ஆல்சோ எக்ஸ்ட்ராவேகன்ட் ரொமான்ஸ் வந்துட்டு எப்படி காமிச்சிருக்காருன்னா ரொம்பவே ஆடம்பரமாக காமிச்சிருக்காங்க ரொமான்ஸை அப்படின்னு சொல்லி அண்ட் ஆஃப் ஓல்டு போயட் கோவரை பற்றி இதில் வந்துட்டு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. த லண்டன் ப்ரொடிஜில் அப்படிங்கிற ஒரு ஒர்க் இருக்குது. த பியூரிட்டன் ஆர் த விடோ ஆஃப் வேட்லிங் ஸ்ட்ரீட் அப்படின்னு ஒரு ஒர்க் இருக்குது. தாமஸ் லார்ட் க்ரோம்வெல் அண்ட் சர் ஜான் ஓல்ட் கேஸ்டல் ஆர் பயோகிராஃபிக்கல் ட்ராமாஸ். இது எல்லாமே தாமஸு, லார்ட் க்ரோம்வெல் அண்ட் சர் ஜான் ஓல்ட் கேஸ்டல் இது எல்லாமே வந்துட்டு ஒரு பயோகிராஃபிக்கல் ட்ராமாஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. யார்க்ஷயர் ட்ராஜடி அப்படிங்கிறாங்க, ட்ராஜடி இன் ஒன் ஆக்ட். இந்த ட்ராஜடி வந்துட்டு எப்படின்னா ஒன் ஆக்ட் பிளே தான். த ட்ரமடைஸ்டு டேல் ஆஃப் மர்டர் MERDER. ஆக்சுவலாக இது மர்டர் பற்றி சொல்கிறதுன்னு நினைக்கிறேன். மர்டர் MURDER சென் போயிட்ஸ் அண்ட் சானட்ஸ் as it gives the names of poems. ஸோ அந்த போயம்ஸ் பற்றிலாம் சொல்கிறாங்க. என்னென்னா வீனஸ் லூக்ரஸ், கான்ஸ்டன்சி,
பேஷனட் பில்கிரிம், லவர்ஸ் கம்ப்ளைண்ட், லவ்ஸ் கன்சோலேஷன், நாவல்ட்டி, லைஃப்ஸ் டிகே, இதெல்லாம் பற்றி சொல்லியிருக்காரு. ஆசிட் இதெல்லாம் பற்றி சொல்லியிருக்காரு. அண்ட் ஆசிட் கடைசியை எப்படி கன்க்ளூட் பண்ணுறாருனா, ஆல் திஸ் ஆஸ் வெல் அஸ் இன் மெனி அதர்ஸ் தெர் இஸ் எ மைல்ட் டோன் ஆஃப் சென்டிமெண்ட், டீப் ஸ்டைன்ட், வெரி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் த க்ரூட்னஸ் ஆஃப் ஹிஸ் இயர்லியர் போயம்ஸ். ஸோ இது எல்லாமே வந்துட்டு நம்ம எல்லாமே கொடுத்துருக்காரு. மைல்ட் டோன் ஆஸ் வெல் அஸ் இன் மெனி அதர்ஸ். ஸோ மற்றவங்க போல் இருந்தாலும் இன் ஆல் திஸ் இது எல்லாமே வந்துட்டு தெர் இஸ் அ மைல்ட் டோன் ஆஃப் சென்டிமெண்ட் இருக்குது, ரொம்ப டீப்பாக போகுது, மெலோனஸ் இருக்குது, அண்டு சப்ஸ்டைன்டு அண்டு எப்படி காமிச்சிருக்காங்கன்னா நல்லா காமிச்சிருக்காங்க, அண்ட் வெரி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் த க்ரூட்னஸ். ஸோ அவருடைய இயர்லிய போயிட்ட கம்பேர் பண்ணும்போது க்ரூட்னஸ் வந்துட்டு இல்லை அப்படின்ற மாதிரி தான் ரொம்பவே நல்லா காமிச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இதுதான் மற்ற நான் எதுலேருந்து சொல்லியிருக்கேன்னா மோர் தென் ஹென்ரி சிக்ஸ்லேருந்து சொல்லியிருக்கேன். ஹென்ரி 6 17th நம்ம 34 வரையும் ஃபுல்லாக பார்த்தாச்சு. தட்ஸ் இட். சிம்பிளாக சொல்லப்பட்டது இதுதான். தேங்க்யூ.